நீயாவது சொல்லம்மா. நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு நீ படுத்துக்கோ. டைம் ஆச்சுல்ல. அப்படியே பண்ணிட்டாலும் தூங்கலாமா? அதான் குட் நைட் இருந்து அப்படியே கொஞ்சம் இழுத்து சொன்னேன். குட் நைட். குட் நைட். வா படுத்துக்கோ. படுத்துக்கோமா. படுத்துக்கோ. என்னடா இது தேவையில்லாத கன்ஃபியூஷன்? மேடம் ரியாக்ஷனா பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. தியா செல்ல குட்டி, நீங்க பேசின அத்தனையும் நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சிருப்பாங்க. என்ன ஒரு சத்திய சோதனை. காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி. என்ன நைட்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அது தூங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணா லிவருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தூங்கிடுறேன். அத்தை கேளுங்க. வெற்றி, நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசி வச்சிருக்கேன், அங்க போலாம். அது அத்தை, நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் டைம் தீபாக்கு அங்கதான் பார்த்தோம். அந்த ஹாஸ்பிடலுக்கே போலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தீபாவோட பிரச்சனை எல்லாம் தெரியும். ஈஸியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் மீனா, அங்க ராசியே இல்ல. அங்க பார்த்து எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. மாமாவுக்கு தெரிஞ்ச சிவகுமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் அங்க பார்த்து உடனே குழந்தை பிறந்திருக்கான். அங்க போலாம். இது நமக்கு தெரியாத ஹாஸ்பிடல் ஆச்சே. அங்க போனா சிக்கல் ஆயிடுமே. அம்மா, துளசியும் ஏதோ பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அங்க ஏண்டி, நான் சொல்ற இடத்துக்கு வருவியா இல்ல அவங்க சொன்ன இடத்துக்கு போவியா? தீபா, அம்மாவை விட நமக்கு நல்லது பண்றதுக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா? நாம எல்லாரும் ஒன்னா அத்தை சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். மாமா, நாங்க என்ன திருவிழாக்கா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? அதெல்லாம் யாரும் வேணாம். நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க. மீனா, நீ வா, போலாம். அம்மா, கேசவனையும் கூட்டிட்டு போலாமா? எங்க அவரு? பக்கத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே வீட்லயே இருப்பாரு. அதுதான் பொறப்புலயே இல்லையே. மீனா, அண்ணே அண்ணே அண்ணே, இங்க வா. மீனா, என்னாச்சுமா? என்ன மீனா, எதுக்குமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வர சொன்ன? ஐயோ, ஏனே கேக்குற? ஏற்கனவே போன ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். பிளான் பண்ண மாதிரி டாக்டர் வழக்கமா குடுக்கற மருந்தையே கொடுத்து குழந்தைய பிறக்காம பண்ணிருப்பாங்க. அப்ப எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த? நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? எல்லாம் எங்க மாமியார் பண்ண வேலைதான். ஆர்வ கோளாறுல இங்க கூட்டிட்டு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன மீனா, நீ கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? ஏன் மீனா, அந்த வெற்றி வரல? நல்ல வேலைன்னு அந்த வெற்றிய அங்கேயே தடுத்துட்டாங்க அத்தை. அதனாலதான் ஒன்ன வர சொன்னேன். அண்ணே, இப்ப எப்படின்னு இத மேனேஜ் பண்றது? இந்த டாக்டர் கிட்டயும் பணத்தை கொடுத்து பேசு. அந்த டாக்டர் கொடுத்த மருந்தையே இங்கே கொடுக்க சொல்லு. இந்த ஜென்மத்துல தீபாவுக்கு குழந்தை பிறக்க கூடாது. இந்த டாக்டர் ஒத்துக்கலனா? பழைய டாக்டர் கிட்ட போன போட்டு இவங்க கிட்ட பேச சொல்லு. ஒரே தொழில இருக்கிறவங்க ஒத்து போவாங்க. சரிண்ணே, ட்ரை பண்றேன்னு. ஏய், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சாரி அத்தை, மனசு கேட்கல. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா, நாங்க தான் பாத்துட்டு வரோம்னு சொன்னோம்ல, சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? வந்த நாள் இப்ப என்ன ஆயிடுச்சு? விடமா தோணுச்சு, அதனால வந்தோம். போங்கம்மா, போய் டாக்டரை பாருங்க. ஐயோ,
இவங்க வேற வந்திருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? போங்க போங்க. ஏய் ஆ, அ, அ, எங்க போற? இல்லத்த, ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். எப்ப பாரு போன்லயே தானா? வா வா தீபா. என்ன ப்ராப்ளம்? அதாவது டாக்டர். டாக்டர், தீபாக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆக போகுது. இன்னும் குழந்தை இல்ல. ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சரியான ரிசல்ட்ஸ் இல்ல. சோ நீங்க பிகினிங்ல இருந்து எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? பாத்துடலாம். ஆமா, பெரிய இவ ஏதோ MBBS படிச்ச மாதிரி டாக்டர் கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, என் அண்ணன் இவங்க கிட்ட பேசினாரா இல்லையான்னு எதுவுமே தெரியலையே. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. அதுவும் வெற்றி கண்ணில் பட்டா அவ்வளவுதான். இவங்கள கூட்டிட்டு போங்க. எல்லா டெஸ்டும் எடுங்க. ஓகே டாக்டர். மேடம், ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில வெயிட் பண்ணுங்க மேம். ஓகே டாக்டர். வாங்க.